இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமது தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி NDA வாகை சூடியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர வைத்து பிஜேபி மற்றும் NDA கூட்டணி மீதான அபரிமித நம்பிக்கையை கோடான கோடி வாக்காளர்கள் புலப்படுத்தியிருப்பதாக மோடி வர்ணித்தார். இந்த வெற்றி உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்றார் அவர். வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பதில் வருத்தமே என்றாலும் மூன்றாவது முறையாக ஆட்சியில் நீடிப்பது வரலாற்று சாதனைதான் என தனது எக்ஸ் தளத்தில் மோடி குறிப்பிட்டார். இந்திய மக்கள் பிஜேபி மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற நல்லாட்சி தொடரும் என அவர் உறுதியளித்தார். 73 வயது நரேந்திர மோடி 2014 முதன்முறையாக பிரதமரானார். 2019 மேலும் அசுர பலத்தோடு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட மோடி இம்முறை 400க்கும் குறையாத தொகுதிகளில் அமோக வெற்றி பெறுவோம் என கூறியிருந்தார். ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி கடும் போட்டியை கொடுத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியதால் பிஜேபியால் தனி பெரும்பான்மையை பெற முடியவில்லை. ஆட்சி அமைக்க 272 இடங்கள் தேவை என்ற நிலையில் பிஜேபி 241 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது. எனவே கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான் மோடியின் மூன்றாவது அரசாங்கம் பதவிக்கு வரும் நிலை உருவாகியுள்ளது. பிரதமர் பதவிக்கு மோடியுடன் மோதி மூன்றாவது முறையாக தோல்வி கண்டாலும் முந்தைய 2 தேர்தல்களை விட ராகுல் காந்தி இம்முறை கடும் போட்டியை கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தமிழகத்தின் அனைத்து 39 தொகுதிகளையும் வாகை சூடி வரலாறு படைத்துள்ளது. 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான பிளாஸ்டிக் துகள்களான மைக்ரோ பிளாஸ்டிக் பயன்பாட்டில் 109 நாடுகளில் மலேசியா முதலிடத்தில் உள்ளது என்று அண்மைய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வில் ஒரு மலேசியர் சராசரியாக 502.3 மில்லிகிராம் மைக்ரோ பிளாஸ்டிக்கை சாப்பிடுகிறார் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மலேசியாவின் மைக்ரோ பிளாஸ்டிக் பயன்பாட்டில் 50 விழுக்காட்டுக்கும் அதிகமானவை மீன்களை உட்கொள்வதால் ஏற்படக்கூடியவை என அவ்வறிக்கை தெரிவிக்கிறது. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பொதுவாக நன்னீர் மற்றும் கடல் சூழல்களில் காணப்படுகின்றன. அவற்றை உயிரினங்கள் உட்கொண்டு பின்னர் மனிதர்களால் அவை உட்கொள்ளப்படுகின்றன. மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களை உள்ளிழுக்கும் முதல் 10 நாடுகளில் ஒன்றாகவும் மலேசியா பட்டியலிடப்பட்டுள்ளது. அதாவது ஒரு தனிநபர் ஒரு நாளைக்கு 4,94,000 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களை நுகர்கிறார். இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், வியட்நாம் போன்ற விரைவாக வளர்ந்து வரும் தொழில்மய நாடுகள் உலகளவில் மைக்ரோ பிளாஸ்டிக் அதிகரிப்பில் முதலிடம் வகிப்பதற்கு அதிகப்படியான கடல் உணவு பயன்பாடே காரணம் என அவ்வறிக்கை கூறியது. மைக்ரோ பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் சாத்தியமான பொது சுகாதார அபாயங்களை குறைக்க ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட மற்றும் தென் அமெரிக்காவில் வளரும் மற்றும் தொழில்மய நாடுகளில் உள்ள அரசாங்கங்கள் மேம்பட்ட நீர் சுத்திகரிப்பு மற்றும் பயனுள்ள திடக்கழிவு நிர்வகிப்பு முறையை அமுல்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் மூவார் நாடாளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசாங்கம் இவ்வாண்டு 27 லட்சம் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. மூவாரில் 60 திட்டங்களை மேற்கொள்ள கடந்த ஜனவரி முதல் நேற்று முன்தினம் வரையில் அத்தொகை அங்கீகரிக்கப்பட்டதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். 9 மசூதிகளின் மறுசீரமைப்பு, 18 புரோகிராம் மிஸ்ரா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக அந்த 2.7 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே மூவார் நாடாளுமன்றத்திற்கு எவ்வித நிதி ஒதுக்கீடும் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார் அவர். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷைட் சடேக் ஷைட் அப்துல் ரஹ்மான் கூறுவது போல் வாக்காளர்களுக்கு நெருக்குதல் அளிக்கும் நோக்கிலான அரசியல் பழிவாங்கலும் அல்ல என துணை பிரதமர் குறிப்பிட்டார். நிதி ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கி 8 மாதங்கள் ஆகியும் தனது தொகுதிக்கு இதுவரை எந்த ஒரு ஒதுக்கீடும் வந்தபாடில்லை என ஷைட் சடேக் குற்றம் சாட்டியிருப்பதாக முன்னதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது. அவற்றை மறுத்து பேசுகையில் துணை பிரதமர் அப்புள்ளி விவரங்களை வெளியிட்டார்.
சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. இங்கிலாந்து சுற்றுப்பயணிகளிடம் மலேசியா பற்றியும் இஸ்லாம் குறித்தும் தவறாக பேசிய ஹி ஹெய்லிங் ஓட்டுநர் நெட்டிசன்களின் கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளார். இந்நாட்டில் குறிப்பிட்ட மதத்தின் விதிமுறைகளை பின்பற்ற மற்ற சமயத்தாரும் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் இங்கு கேளிக்கை எதுவும் இல்லை, காட்டில் வசிப்பது போல் உள்ளது என்றும் அவர் சகட்டு மேனிக்கு பேசியுள்ளார். அவர்கள் குடிப்பதில்லை என்பதற்காக மதுபானத்தை தடை செய்வது நியாயமா என்றெல்லாம் அவ்வாடவர் பேசி வைத்துள்ளார். அவர் பேசியதை அவ்விரு சுற்றுப்பயணிகளும் கைபேசியில் பதிவு செய்த வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. அந்த ஓட்டுநரின் பேச்சு 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்கள் ஆகிய அம்சங்களை தொட்டிருப்பதால் அவர் மீது போலீஸ் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரும்பாலான எக்ஸ் தள பயனர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதோடு அவரின் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டு வாகனமோட்டும் உரிமமும் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலேசியா வருபவர்களிடம் நாட்டை பற்றி புகழாவிட்டாலும் பரவாயில்லை, இப்படி இகழ்ந்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என நெட்டிசன்கள் கருத்து பதிவேற்றி வருகின்றனர். பஹாங் குவாந்தானில் எண்ணெய் நிலையம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட காரினுள் ஆள் இருப்பது தெரியாமல் கண் இமைக்கும் நேரத்தில் மர்ம நபர் அதனை கடத்தி கொண்டு போயிருக்கிறார். அந்த ஹோண்டா சிட்டி காருக்கு சொந்தக்காரரான 38 வயது பெண்ணின் தாயார் தான் அக்காருக்குள் இருந்துள்ளார். எனினும் காருக்குள் ஆள் இருப்பதை உணர்ந்த அந்நபர் சம்பவ இடத்திலிருந்து 400 மீட்டர் தொலைவில் சாலையோரம் அவரை இறக்கிவிட்டு காரோடு கம்பி நீட்டினான். நேற்று முன்தினம் பிற்பகல் 3:10 மணி அளவில் காருக்கு எண்ணெய் நிரப்பவும் கழிவறைக்கு செல்லவும் சிமாம்புவில் உள்ள ஷெல் நிலையத்தில் அப்பெண் காரை நிறுத்திய போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. எண்ணெய் நிரப்பியதும் கழிவறைக்கு அருகே காரை நிறுத்திவிட்டு என்ஜின் ஓடிக்கொண்டிருக்கும் காரில் இருந்து இறங்கி அப்பெண் கழிவறைக்கு சென்றார். காரினுள் அமர்ந்திருந்த தனது தாய் திடீரென உதவி கேட்டு கூச்சலிட்ட போது திரும்பி பார்த்தால் மர்ம நபர் காரோடு கம்பி நீட்டிவிட்டார். மொட்டை தலையோடு கருப்பு கண்ணாடி அணிந்திருந்த ஆடவன் காரை எடுத்துக்கொண்டு ஓடுவது அந்த ஷெல் நிலைய சிசிடிவி கேமராவில் பதிவாகி வைரலாகியுள்ளது. அப்பெண்ணின் ஐபோன் 14 கைபேசி, டச் அண்ட் கோ, ஸ்மார்ட் டெக் அட்டைகளும் காரோடு போய்விட்டன. திருடப்பட்டதென நம்பப்படும் ஹோண்டா EX5 மோட்டார் சைக்கிளில் வந்த அவ்வாடவனை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. தனது முதலாளியின் கார் பதிவு எண்களை வைத்து டோட்டோ 4D ஜாக்பாட்டில் பணம் கட்டி வந்த பினாங்கைச் சேர்ந்த 60 வயது ஆடவருக்கு 10.6 மில்லியன் ரிங்கேட் பரிசு பணமாக விழுந்திருக்கிறது. வீடுகளின் உட்கட்டமைப்பு ஊழியரான அவர் இதனால் ஒரே நாளில் கோடீஸ்வரராகியுள்ளார். முதலாளிகளின் கார்கள் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதியானவை. தனக்கும் தனது சகாக்களுக்கும் அக்கார்களின் மீது எப்போதும் ஒரு கண் என கூறிய அந்நபர் என்றாவது ஒரு நாள் தாங்களும் அது போன்ற கார்களை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்ற கனவை கொண்டிருந்ததாக சொன்னார். எனவே 9114 மற்றும் 2 என்ற கார் பதிவு எண்கள் மீது பல காலமாக 4 இலக்க லாட்டரியில் பணம் கட்டி வந்த நிலையில் இப்போது ஜாக்பாட் அதிர்ஷ்டம் விழுந்திருப்பதாக பரிசு பணத்தை வாங்குவதற்காக அண்மையில் கோலாலம்பூர் வந்த அவர் சிரித்துக் கொண்டே கூறினார். ஜாக்பாட் பரிசு பணத்தை என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்டதற்கு அதை பற்றி பிறகு யோசிக்கலாம் என்றார். குடும்பத்தோடு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நேரம் இது என ஒரே நாளில் கோடீஸ்வரராகிவிட்ட அவ்வாடவர் மேலும் கூறினார். சிஸ்டம் ஃபார் லாட்டரி டிக்கெட்டை வாங்கிய நபர் ஜாக்பாட்டில் மொத்தமாக 1,27,969 ரிங்கிட் 15 சென்னையும் சிஸ்டம் பிளே போனஸாக கூடுதலாக 672 ரிங்கிட்டையும் அள்ளியுள்ளார்.